இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் இங்க வாங்க. இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். நாங்க விசாரிச்சிட்டோம். அவங்க ப்ராப்பரா எதுவும் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி தெரியல. கண்டிப்பா அது தப்பான கம்பெனி போல தான் தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கம்பெனி பத்தி ஃபுல்லா விசாரிச்சு சொல்றேன். வானதி, இவங்க போய் விசாரிக்கிறதுக்குள்ள அவனுங்க ஊர் ஆளுங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்கு. உடனே இந்த விஷயத்த கரிகால நந்தினி கிட்ட சொல்லணும். நான் கரிகாலன் மாமாக்கு இப்பவே ஃபோன் பண்ணி சொல்றேன். பண்ணு. என்ன வானதி கால் பண்றா? ஹலோ, சொல்லு வானதி. ஹலோ ஹலோ வானதி. ஹலோ மாமா, நீ பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, கேக்குதா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கலனா வெளியில போய் பேசு. என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு? ஏதாவது தப்பா நடக்க போதா? சாமி, எப்படியாவது என் தம்பியை காப்பாத்து. அவனுக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. ஹலோ வானதி, இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ மாமா. ஹலோ வானதி, கேக்குதா உனக்கு? கேக்குது மாமா. என்ன விஷயம் சொல்லு. ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? மாமா, நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்க தப்பான ஆளுங்க தான். போலீஸ்காரங்க அங்க வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும் மாமா. ஒருவேளை அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா அப்புறம் இந்த பழி பூரா சின்ன மாமா மேலதான் விழும். அதெல்லாம் நம்ம ஊர் ஆளுங்க பணம் மாமா. அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடாம எப்படியாவது நீங்க அவங்களை புடிச்சிருங்க. சார், லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார், யோ, இந்த பேக் எடுத்து தப்பிச்சு ஓடிடு. வேற வழி இல்ல. ஐயோ, பேக் பிடிக்கிட்டு ஓடுறாங்க. சுந்தரம், என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்குமா? குணசேகரனுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேம்மா. வேணாம்ப்பா, அவன் உன்னை அங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமும் நீ அங்க போனா அது சரி வராதியா? அம்மா, அவனுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாது. இப்ப நீ அங்க போய் ஒருவேளை நம்ம பயப்படுற மாதிரி அங்க எதுவும் நடக்கலன்னு வச்சுக்க, கல்யாணி கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. அப்படி ஏதாவது நடந்தா உனக்கும் குணசேகரனுக்கு இடையில ஏதோ பிரச்சனைன்னு ஊர்ல நினைப்பாங்க. அப்புறம் யாரும் குணசேகரனை நம்ப மாட்டாங்க. அவனுக்கு தான் அது அவமானமா முடியும். கரிகாலனை அனுப்பி வச்சிருக்கல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் பாத்துக்குவான். கரிகாலனுக்கு போன் பண்ணா அவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறாமா? ஏதாவது வேலையா இருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி பாரு, எடுப்பான். இன்னும் நந்தினிக்கு போன் போகலையா? போன் போச்சுப்பா, ஆனா அவளும் எடுக்கல. ஏன் தான் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. ஹலோ, என்ன சொல்றீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன், வைங்க. என்னப்பா, என்னாச்சு? நான் பயந்த மாதிரியே நடந்துச்சுமா. என்னப்பாச்சு? அந்த சிட் ஃபண்டுக்காரங்க மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இப்ப பழி மொத்தமும் குணசேகர் மேல விழும். ஆமாப்பா, அவனு தானப்பா சொல்லுவாங்க. அவன் தானே எல்லார்கிட்டயும் போய் பணத்தை போட சொல்லியிருக்கான். அவங்களுக்கெல்லாம் குணசேகரன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியலையே. பணம் போட்டவங்க எல்லாரும் சேர்ந்து கோவத்துல குணசேகரனை ஏதாவது பண்ணிட போறாங்கப்பா. அம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்க விட மாட்டோம்மா. நீ அழாத. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் குணசேகரன் போய் பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நம்ம போய் தடுக்கணும். ஊர் ஆளுங்கிட்ட போய் பேசி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துவோம். வாங்க போலாம். சரி வாங்க. அக்கா, அக்கா,
சுப்லட்சுமி அக்கா, சுப்லட்சுமி அக்கா. ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு சொல்லு. அக்கா, சிட் ஃபண்ட்ஸ் காரங்கலாம் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களா? ஐயோ, ஏய் என்னடி சொல்ற? ஆமாக்கா, ஊரே அந்த ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு. கடவுளே, இந்த பிரச்சனைய சின்னனை எப்படி சமாளிக்க போகுது தெரியலையே. நம்ம பணமும் என்னாச்சுன்னு தெரியல. பார்க்க போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம் பாடி. சார் ஏறுங்க சார். நான் செக் ஃபண்ட் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க பின்னாடியே வந்துருங்க. சரிங்க சார். ஏங்க, நீங்க இப்ப போக வேண்டாம், இங்கே இருங்க. அது எப்படி போகாம இருக்க முடியும்? அவங்க எல்லாரும் என்னதானே பார்க்க வந்திருக்காங்க. நான் இப்ப வெளியே போலன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சுதாங்க வந்திருக்காங்க. அவங்க கட்டின பணம் எங்கன்னு கேட்டா உங்களால என்னங்க பதில் சொல்ல முடியும்? நான் பண்ண தப்புனால தான் இப்படி நடந்திருக்கு. அதுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். நான் போறேன். ஏங்க, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. ஆமா மாமா, போகாதீங்க மாமா. அவங்க தான் வெளியே போக வேண்டாம்னு சொல்றாங்கல்லங்கய்யா. போகாதீங்க ஐயா. அங்கிள், வேண்டாம் அங்கிள், போகாதீங்க. ஏங்க, அங்கிள், கேளுங்க. மாமா போகாதீங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச பணங்கய்யா. அந்த பணம் போயிடுச்சுன்னா என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படி நடத்துவையா? என்னடா இது? ஐயே, முள்ளு புதரா கிடக்குது. என்ன போறதுக்கு பாதையை காணும், முள்ளு போதரா இருக்கு. இவன் வேற வந்துட்டான். ஐயோ, அந்த கரிகாலம் பைக் நிறுத்திட்டு கார் கிட்ட வர்றானே. வேற வழியில அடிச்சு தூக்குப்பா. யோ சும்மாரியா, நீ பாட்டுக்கு அசால்ட்டா அடிச்சு தூக்குங்கிற. பின்னால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யாரையா பாக்குறது? அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நாங்க தப்பிச்சு போனோம், அடிச்சு தூக்கு. அதெல்லாம் முடியாதியா. யோ அடிச்சு தூக்கியா? பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கயா. வழி இல்ல, பின்னால போ சீக்கிரம்.